எதுக்கு என்ன ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்போ நீங்கள் தப்பு பண்ணாமல் என்ன ஜெயில் போட்டு தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பேன். போகலாம் ஏன்னா வாங்கலாம் வெண்ணீங்களா எல்லாம் வெண்ணைக்கு போனவங்களாவே இருக்காங்க. போனா இன்னைக்கு சாம்பவம் தான். அதுக்கு 3 ஸ்டாருங்க. இன்னைக்கு இவனு காலிங்க ராக்கெட் லான்ச்சர் தேக்கோ. இப்போ பாருங்க ஹாய் மக்களே, வெல்கம் டு டியா சன்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் பைக் கேமில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஜெயிலுக்குள்ளே எப்படி நீங்கள் போகிறதுன்னு பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம இது பைக்லேயும் ஒர்க் ஆகாது. நான் கண்டுபிடிச்சி எப்படி வெற்றிகரமா நான் ஃபஸ்ட்டு காரில் தான் ஒர்க் ஆகுன்னு நினச்சி இப்போதான் பைக்கில் ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் இந்த வீட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரிக் வச்சு தான் நானும் அங்கே அதுமாதிரி பண்ணலாமான்னு கண்டுபிடிச்சிருந்து பாருங்கள். இப்போ நம்ம இதை துளி நல்லா நிறுத்திக்கிறோம். இது சில வேறு வண்டிக்கு வேறு விதமாக தரோம். நம்ம ஃபார்ச்சுனர் எடுத்திங்க அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார்ச்சுனர் எடுத்தாலுமே. ஆனால் வந்துட்டு லேம்போகினி V3 எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த அங்கேயே போயிடுவீங்க நீங்கள். இப்போ அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். வச்சுக்கிட்டேன். ஓகே, அங்கே போய்ட்டு அதை வச்சு ஃபன் பண்ணலாம். ஓகேங்க, ஐ திங்க் நம்ம ரிவர்ஸில் போய்க்கிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. வந்துரு வருது. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோவோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெடி பண்ணோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புவோம். அது சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சொல்கிறேன். அந்த அவுட்ரோவும் பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணு சொல்கிறேன். இது 2 ஆப் தேவை நமக்கு. அது என்னன்னு சொல்லிக்கலாம் அப்புறமா. ஒரு நிமிஷங்க, இன்னும் கொஞ்சம் ஓட்டு. ஓகே, இப்போ ரிட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே, பிரேக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா கடுபச்சு வேஸ்ட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஆஃப் சென்டரில் நின்ட்டேன். அதனால இப்படி வந்துட்டான். என்னங்க இப்படி டேய் என்னடா பண்ணுற? அச்சோ, என்னங்க இப்படி நடக்குது எனக்குன்னு பார்த்தீங்க. ஓச்சா, அப்போ திருப்பியும் அப்படி தான் நிறுத்தணும். ஓகே, வண்டியில் ஏறு. நாங்கள் அப்படி வரான். ஓகே, இருங்க வரேன். போலீஸ் வர நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏதாவது பார்க்குது எனக்கு வரேன். அடங்க பார்த்தீங்களா கைஸ், அந்த இதை போக்கும்போது வரை தான் பண்ணக்கூடாதுங்கிறது. இருக்கிற கடுப்பு யூனியே போட்டுடலாம் போகிறது எனக்கு. அதனால கடுப்பு இல்லை. அப்படியே சூப்பர் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு பனிக்குடி இருக்கான். இந்த மாதிரிலாம் உள்ளார பெட்டு, வாட்டர் கூலரு இதெல்லாம் வச்சு கொடுத்தா எல்லாம் இங்கே நம்ம ஊரில் தான் ஜெயிலில் தான் இருப்பாங்க. ஒரு புல்லட்டு போதும் வாழ்க்கையா. அச்சா, விவகாரம் வந்துட்டாங்க. ஒரு ஸ்டாக் எடுத்துச்சா நாம தான் பாதுகாக்கப்பட்ட கைதி என்று கூறுகிறார்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஏறிக்கலாம். இவனுங்க வேற குத்துறானுங்க. இருங்க இறங்க, நான் வண்டி ஜெயிலுள்ள இருப்பா. நான் சொல்ல மாட்டாங்க 912 கால் பண்ணி இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போடுதோ. இப்போ சந்தோஷம் கைஸ், இன்ஃபினிட்டி ஹெல்த் போட கொஞ்சம் தைரியம் கிடச்சிருக்கு. ஸோ அதை சேஸ் பண்ணி நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணாங்க. அடா பாதி சுட்டு போட்டானுங்க கைஸ். இன்னும் ட்ரிக்கை சொல்ல நான் போதெல்லாம் வந்துட்டானுங்க நடுவில். தெரியவா ஓகே, ரொம்ப கடுப்பாகுது இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி வாங்க திரும்பி போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா போயிட்டு
பொறுமையாக எடுக்கலாம். 5 ஏன்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நானே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே, ஆமாம், எங்கேயும் ஒரு ட்ரிக்கு சொல்ல மாட்டேன். சொன்னீங்களே நீங்கள் இந்த பைக்கை போய் அங்கே பார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த பைக் இங்கே இருந்துச்சுன்னா அப்புறம் ஃபார்ச்சுனர் டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸ்விம்மிங் பூலில் ஏறி இந்த ஃபார்ச்சுனர்கிட்ட போயாச்சு. என்னங்க பைக்கில் அங்கே போயிட்டு இந்த ட்ரிக்கு நான் இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லையே. என்ன சொல்லி காட்டுது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோம். என்ன 2 ஏற மாதிரி காட்டுது. அச்சாச்சோ அடச்சோ அங்கே சொல்லி போயிடுச்சு. எகிரி குதிரா உள்ள நாங்களாம் சொன்னால் இங்கே சொல்லி போகணும். புள்ளிலே பொருள் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ வண்டியில் ஏறலாம். என்னங்க ஏற முடியல. சரி முடியும், நம்ம இப்போ புதுசாக வண்டி தான் எடுத்தாகணும். வாங்க. ஓகே, வாங்க இப்படி போகலாம். ஓகே, கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர். சரி, இப்போ கால் பண்ணுவோம். 1000 ஓகே, ஃபார்ச்சுனர் கரெக்டாக வந்து ஏறா வண்டியில். இதே தான் மிஸ் நம்ம வண்டி. ஆனால் இதே மட்டும்தான் ஏறுது. நம்ம இதில் ஏற முடியும். சரி, சரி. ஓகே, அதுக்கோ லைட்டாக முன்னாடி போய் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டி நின்றுக்குங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த கார் வந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா செவத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க. ஆனால் இந்த வண்டியில் தான் அப்படி இருக்குது. சரி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் எனக்கு சரியாக வரல. அது இப்போ போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கு தேவை. அதுக்கு இன்னும் சில வண்டி இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ட்ரான் பைக்கும் தேவை நமக்கு. எந்த இடத்துல இதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு வாங்க காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டண்ட் ரேம்ப் இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்குன்றாங்க, ஒரு மெகா ரேம்ப்பு. எங்கே அந்த மெகா ரேம்ப்புன்னு சரியாக தெரில எனக்கு. ஸோ அது தெரியுதான் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அது எங்கே இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டு, அந்த கட்டு தான் கைஸ் அது தெரியுவாங்க. இந்த ட்ரிக்கும் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பட் ஆனால் அவனுங்களுக்கு மட்டும் ஒர்க்காது, எனக்கெல்லாம் ஒர்க்காகவே மாட்டிக்கிட்டு வரும். சரி வாங்க, வந்ததுதான் வந்தோம். கூட ஒரு இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டு போடுவோமா, இல்லைன்னா அதுக்கும் மண்டே பிடிக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. நெக்ஸ்ட்டு 3000 சாரி 6000. ஏன்னா ட்ரான் பைக் வச்சு தான் அவனுங்களும் பண்ணாங்க. அவனும் ட்ரான் பைக் வச்சே பண்ணணும். சரியாக நிற்கிறது நம்ம வண்டி. இப்பொழுது என்ன பண்ணுறோம் பாரு, இப்போ அதே முட்டி தூக்கி தள்ள போது பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் அழகான வண்டி தான் தாறு மாதிரி அடி வாங்கி வெடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வண்டி தள்ளி முடியும். ஃபஸ்ட்டு நல்லா தள்ள முடியல. நான் கோஸ்ட் பைக்கில் ஏற முடியல. சரி விடுங்க, வேறு வண்டி ஏற முடியாது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதையும் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 3000 எனக்கு ஏற முடியும். சரி விடுங்க, நெக்ஸ்ட்டு 300 போதும். 3000 தான் ஒர்க் ஆகுது. 300 கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா அது டிரான்சன் காரு. இப்போ கொஞ்சம் வண்டியிலேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்னு தெரியாங்க. சரி, இந்த கன்று எடுத்துக்கலாம். ஆட்டாங்க கன்னா மாத்திரம். இப்போ யாரா வண்டியில். ஓகே, பார்த்தீங்கன்னா டிரான்சன் கார் ரெடி. இப்போ ஓட்டும் இதை. இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டிருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டாக அந்த கார் அந்த பைக்கை சைடுங்க கோஸ்டோட பைக் எங்கே இருக்கும் அந்த இடத்துக்கு கரெக்டாக போகணும். முட்டின்னு கரெக்டாக அந்த இடத்துல கார் வெடிச்சிருச்சு. ஆனால் நமக்கு எதுவும் ஆகலை பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு அவனுக்கு மட்டும் எப்படி தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. சரி வாங்க போயிட்டு இப்போ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஜுராசிக் பார்க்குக்கு போகிறோம். அது எப்படின்னு காட்டுறவங்களுக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 சேலஞ்சஸ் இருக்குது. ஃபன் ட்ராக், மெகா ரேம்ப், ஜுராசிக் பார்க்கு, ஜாம்பி மோடு. ஆமாம், நம்ம இதுக்கு ஜாம்பி மோடு போடுறது அதில் போய்க்கலாம்.
இங்கேனா நம்ம வீட்லேயே தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எங்கே இருக்கான்னு பார்ப்போம். வீட்டில் தான் இருக்கோம். பட் ஆனால் ஜாம்பி மோடிஸ் ஆக்டிவேட்டட். ஸோ கையில் போகும்போது கன்னோடு போகணும். பாருங்க எல்லாம் ஜாம்பி ஆட் பண்ணுங்க. சரிங்க, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 3:30 எடுத்து கேஸில் ஒர்க்கார ஜெட் பேக் எடுத்துக்கா. யாரா அதில் எவனுமே காணும். சரி, இந்த மோடு ரொம்ப மொக்கை அடிக்குது. சார் நம்ம போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.